கார்த்திகை தீபம் ஒரு 3 நாள் பண்டிகை. பரணி கார்த்திகை தொடர்ந்து திருக்கார்த்திகை, திருக்கார்த்திகை தொடர்ந்து குப்பை கார்த்திகை. குப்பை கார்த்திகை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குப்பை கார்த்திகை தினத்தன்று பண்டைய தமிழர்கள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டின் கொல்லைப்புறம் மாட்டு கொட்டகை மற்றும் குப்பை தொட்டிகள் போன்ற இடங்கள்ல தீபம் ஏற்றி வழிபடுற வழக்கம் உண்டு. ஏன் இந்த மாதிரி வழிபாடு வச்சிருக்காங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இது ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிலிட்டியை குறிக்குது. மலையே சிவனாக விளங்குற திருவண்ணாமலையோட கிரிவல பாதை ஒரு கோவிலுக்கு சமமான ஒரு இடம். இந்த இடத்தை தூய்மையா வச்சுக்கிறது இங்க வர்ற கிரிவலம் செய்யற ஒவ்வொரு பக்தர்களுடைய கடமை. அதனாலதான் நான் இங்க தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து என்னால் முடிந்த உதவிகளையும் செய்திருக்கேன். கார்த்திகை தீப திருநாள் அன்று நீங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சாலைகளையும் வீடுகள்லையும் குப்பைகள் சேராம குப்பைகளை அகற்றி இந்த குப்பை கார்த்திகை தினத்தை கொண்டாடுங்க. இப்பவே நாம கிரிவலம் போகும்போது என்ன பண்றோம்? கிரிவல பாதையில விற்கிற கடைகள்ல இருக்கிற பாப்கார்ன், சிப்ஸ், பழங்கள் போன்ற தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்டு அந்த இடத்துல குப்பையை போட்டுட்டு தான் வரும். இதே திருக்கார்த்திகை தீப தினத்தன்று எத்தனையோ கூட்டம், லட்சம் கூட்டம் அங்க வருது. அப்போ அங்க எவ்வளவு குப்பைகள் சேரும்னு யோசிச்சு பாத்தீங்களா? பணியாளர்கள் இந்த இடத்துல மிகவும் தூய்மையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எப்போது கிரிவலம் வரணும்னீங்கன்னா இந்த கோயிலுக்கு இந்த கோயிலை தரிசனம் பண்ணுங்க.